ஆக்சுவலா என்னன்னா விமர்சனம்ன்றது வந்து இப்ப தனி மனித தாக்குதலா மாறி போச்சுங்க. அதை தான் நான் குறிப்பிட விரும்புறேன். ஏன்னா இது வந்து படத்தின் மீதான விமர்சனமா இப்ப என் போன்றவர்கள் நிறைய பேர் சில விஷயங்கள் வந்து படத்தை தான் விமர்சனம் பண்ணிருந்தோம். ஆனால் இத தனி மனித தாக்குதல் சூர்யா எப்படிப்பட்டவர் தெரியுமா? சூர்யா தயாரிப்பாளர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சூர்யாவுடைய படம்னா ஏற்கனவே தெரியும். இது அதை பேசினாரு, அவர் அந்த சித்தாந்தம் கொண்டவர், இந்த சித்தாந்தம் கொண்டவர்னு தனி மனித தாக்குதலை நான் கண்டிப்பா வன்மையா கண்டிக்கிறேங்க. அது இந்த படத்தின் மீது ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. கங்குவா படத்தை திட்டுறாங்களோ இல்லையோ, தனிப்பட்ட ஒரு சூர்யாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு உள்ளான ஒரு அரசியல் வேலை பார்த்துச்சு. அதே இப்ப ஜோதிகா சொன்னது சவுண்ட் கம்மியா ஜாஸ்தியா இருக்குன்னா அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. அந்த சத்தத்தை நாங்களே குறைக்கிறோம், 2 பாயிண்ட் குறைச்சு. நேத்து ஒரு தொலைக்காட்சி வார்த்தை நான் பேசும்போது என் பக்கத்துல வந்து திரையரங்கு உரிமையாளர் ஒருத்தர் உட்கார்ந்தாரு. அவர் சொன்னார், சார் இவங்க எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே என் தியேட்டர்ல நானே சவுண்டை கொஞ்சம் குறைச்சிட்டேன். நான் போட்டு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு சவுண்ட் ஜாஸ்தியா இருக்குன்னு. நானே குறைச்சிட்டேன். எனக்கு தேவை என் தியேட்டருக்கு என்ன சவுண்ட் வந்தா கரெக்டா இருக்கும்னு தெரிஞ்சுதான் குறைச்சிட்டேன். எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் வரல அப்படின்றாரு. ஆக இந்த சத்தம் அதிகமா இருந்தது மட்டுமே குறையாக இல்ல. நிறைய குறைகள் இருக்கு. இப்ப எல்லா படத்திலும் குறை இருக்கும்.